நம்ம தான் வந்து 1008 கண்டிஷன் வச்சிருக்கோம், இதெல்லாம் பண்ணு அதெல்லாம் பண்ணு, அப்போதான் ஆண்டவர் உனக்கு செய்வார். கிடையாது. நீங்க அவர் இடத்துல போய் நின்னா போதும், அவர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். இயேசுவை ஏன் சிலுவையில் அடிச்சாங்கன்னா, அவர் ரோம பிரஜை கிடையாது, அவர் ஒரு யூதன். அவர் he is not a Roman, he is a Jew. அதனாலதான் அவர் சிலுவையில் அடிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு தண்டனை. ஆனா இயேசு வந்து 3 மணி நேரம் தான் சிலுவையில தொங்கினார். ஏனென்றால் இந்த வார்த்தை நிறைவேறணும். என்ன வார்த்தை நிறைவேறணும்னா, சாயங்காலத்திற்குள்ளாக அவருடைய பிணம் வந்து இறக்கப்பட வேண்டும், அவர் சடலம் இறக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அந்த தேசமே என்ன ஆயிரும்? சாபமாயிடும். அந்த தேசத்திலே தீட்டு உண்டாயிரும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபத்தை சிலுவையில ஏற்றுக்கொண்டார். சோ அவர் சிலுவையில தொங்கின பிரைமரி போக்கஸ் என்னன்னா, பாவத்தை ஏற்றுக்கொள்ளணும், பாவத்தின் விளைவாக வந்த சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளணும், பாவத்தின் விளைவாக வந்த வியாதியை அவர் ஏற்றுக்கொள்ளணும், பாவத்தின் விளைவாக வந்த எல்லா தீமைகள், தரித்திரம், குறைவு, and the ultimate enemy, எல்லா சத்துருக்களுக்கும் மேலான சத்துரு இது மரணம். அந்த கடைசி சத்ருவான மரணத்தை அவர் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான் சிலுவையில தொங்கி 3 மணி நேரம் மட்டும்தான் தொங்குனாரு. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சாயங்காலம் ஆறதுக்கு முன்பதாக என்ன பண்ணார்? தன்னுடைய ஜீவனை விட்டு அவரோட சடலம் இறக்கப்பட்டு. பாருங்க, மருந்து சாப்பிட்டா சுகமாகுமா சுகமாகாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு கேரண்டி என்னால் தர முடியும், வேத வார்த்தையை மருந்தை போல நீங்க உட்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்க சுகமாவீர்கள். இது கேரண்டி. அது நடக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனா இது கண்டிப்பா நடக்கும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். சோ உங்க மூலமா நடக்கும் அடையாளம். இது வந்து ஒரு ப்ராஃபிட் மூலமா நடக்கும் பிரதர், அப்போஸ்தலர் மூலமா நடக்கும் பிரதர், தேவ ஊழியர் மூலமா நடக்கும் பிரதர், இன்டர்நேஷனல் ஊழியக்காரர் மூலமா நடக்கும் பிரதர். கிடையாது, உங்க மூலமா நடக்கும் அடையாளம். These signs shall follow those who believe. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். உங்க மூலமா என்ன அடையாளம் நடக்குமா? முதல் அடையாளமே என்னதான்? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். நீங்களே பிசாசை துரத்தலாம். உலகத்துல 1000 வியாதி இருக்கலாம், இந்த கொரோனா வந்துச்சு, அது மாதிரி 1000 வியாதி இருக்கு. ஆனா அது எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது, உங்களை தொட முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முடியாது. அதுதான் சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாவற்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். சோ வியாதியஸ்தரை சுகமாக்கணும்னா முதல் காரியம் என்ன பண்ணுமா? போய் கையை வைக்கணும். தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 47 51 வரை வாசிப்போம். அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவராகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவர்களிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். அவரை சூழ்ந்து நின்றவர்கள் நடக்கப் போகிறதை கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதறுத்து வெட்டினான். அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். ஆமென். சோ இது ரொம்ப அருமையான ஒரு பகுதி. இன்றைக்கு நான் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இடத்துல கேட்டுக்கொண்டிருந்தேன், ஆண்டவரே நான் என்ன பேசணும், வாட் ஷுட் ஐ ஸ்பீக் டுடே அப்படின்னு நான் கேட்கும் பொழுது ஆண்டவர் உடனே எனக்கு இந்த பகுதியை தான் வந்து எனக்கு முன்பதாக கொண்டு வந்தார். இந்த பகுதி அப்புறம் இன்னும் சில பகுதிகளை எனக்கு முன்பதாக ஆண்டவர் கொண்டு வந்தார். ஸோ இது என்ன நடக்குன்றதை நான் இங்க இருந்தா நம்ம மெசேஜ்குள்ள என்டர் ஆக போறோம். என்ன நடந்துச்சுன்னா, இயேசு அரெஸ்ட் பண்ண வராங்க. இயேசு அரெஸ்ட் பண்ண வரும்பொழுது இயேசு கூட இருந்த ஒரு சீஷன் யூதாஸ் தான் இயேசுவே காட்டி கொடுக்குறான். இது அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ஸோ முத்தமிட்டு அவன் யாரை போய் முத்தமிடுறானோ அவனை தான் நீங்க என்ன பண்ணணும், கைது செய்யணும் அப்படின்னு அங்க இருக்கிற போர் சேவகர்கிட்ட எல்லாம் சொல்றான் அவன். ஸோ போய் முத்தமிடுறான். இவர் தான் இயேசுன்னு முத்தமிடுறான். ஸோ ஹி பிட்ரேஸ் ஜீசஸ் வித் கிஸ். முத்தமிட்டு இயேசுவை என்ன பண்றான், காட்டி கொடுக்குறான். அப்பொழுது அங்க வந்து என்ன ஆகுதுன்னா, பேதுரு, சீமோன் பேதுரு என்ன பண்றாங்க, இது வந்து யோவான் 18 வருது. யோவான் 18 வந்து இன்னும் கொஞ்சம் டீடைல் கொடுக்குறாங்க. சீமோன் பேதுரு வந்து யோவான் 18 10 11 படிச்சீங்கன்னா, சீமோன் பேதுரு என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பட்டயத்தை எடுத்து அங்க வந்திருக்க பிரதான ஆசாரியரோட ஒரு வேலைக்காரனோட காதை வெட்டிடுறான். அவன் பேர் மால்கஸ். அதாவது அரெஸ்ட் பண்ண வந்த ஒருத்தனோட காதை வந்து என்ன பண்ணிடுறான், இயேசுவோட சீஷன் வந்து வெட்டிடுறாரு. உடனே இயேசு என்ன பண்றாருன்னா, யார் வந்து அவரை வந்து கைது செய்ய வந்தாங்களோ அவரோட காதையை வந்து என்ன பண்றாரு, இயேசு தொட்டு சுகமாக்குறார். காதையை வெட்டிடுறான். he literally removes his ear, cuts his ear off.
அந்த காதை என்ன பண்றாரு, அந்த வெட்டுப்பட்ட காதை திரும்ப சேர்த்து வச்சு ஒட்டி என்ன பண்றாரு, சுகமாக்குறாரு. சோ இன்னைக்கு நான் வந்து ஆண்டோட கேட்கும் பொழுது ஆண்டவர் இதை ரொம்ப தெளிவா சொன்னாரு. whoever comes to me, I will heal them and I will touch them. ஆமென். என்னிடத்துல வருகிற எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேன், சுகமாக்குவேன். இது வந்து யோவான் 10லயும் வந்து யோவான் 18:10 அந்த வசனத்தை போடுவோம். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேற்றி. ஹalleluya. ஆமென். நீர் எனக்கு தந்தவர்கள் ஒருவரையும் நான் என்ன பண்ண மாட்டேன், இழந்து போக மாட்டேன். ஹalleluya என்று கர்த்தர் அதான் சொல்றாரு. பிதா இயேசுவினிடத்துல ஒப்படைத்த யாரையும் இயேசு தொலைத்து விட மாட்டார். ஹalleluya. ஆமென். உங்க ஒவ்வொருத்தரையும் பிதாவானவர் இயேசுவின் கையில ஒப்படைத்திருக்கிறார். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. நல்லா கவனிங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும், நீங்களும் உங்க குடும்பமும் உங்க பிள்ளைகளும் உங்கள் சந்ததியும் யார் கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் இயேசுவின் கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் யாருமே என்ன பண்ண முடியாது, தொலைந்து போக முடியாது. நீங்க யாருமே கெட்டு போக முடியாது. ஆமென். சரி, நான் அதுக்கு வந்து நான் இப்ப யோசிக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை ரொம்ப அழகா எனக்கு சொல்லிட்டு இருந்தார். என்ன சொன்னார்னா, மனுஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா, நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். மனுஷர்கள் வந்து எப்படி பேசுவாங்கன்னா, எஸ்பெஷலி வந்து யாராவது ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு சுகம் வேணும், ஒரு அற்புதம் வேணும், ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா உடனே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒழுங்கா சபைக்கு போனியா, நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணியா, நீ ஒழுங்கா பைபிள் படிச்சியா, நீ அதை பண்ணியா, நீ இதை பண்ணியா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி, அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளாதபடி டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நீ இதெல்லாம் செஞ்சாதான் ஆண்டவர் உனக்கு செய்வாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, பாருங்க, நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட காரியம் ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. அதான் நம்ம ஜெபம் பண்ணணும், நம்ம ஆண்டவரிடத்துல போய் என்ன பண்ணணும், பேசணும், நம்ம வந்து வேதத்தை படிச்சு ஆண்டோட சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்ன்றது கிறிஸ்தவர்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. இதை தான் நான் கண்டுபிடிச்சேன். நிறைய பேர் வந்து சோ கால்டு கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருப்பாங்க, சபைக்கு போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கே வந்து வேதத்தை படிக்கணும், வேதத்தை தியானம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் வந்து கேட்டா செய்வாரு, ஆண்டவர் என்னை சுகமாக்குவார்னே கூட தெரியாது. எத்தனை பேர் எனக்கு தெரியும் தெரியுமா? பல பரம்பரையெல்லாம் கிறிஸ்தவர்களா இருக்கவங்களே அப்படி இருப்பாங்க. ஆனா நல்ல ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும், ஆண்டவர் உங்களுடைய பேக்ரவுண்டை பார்த்துலாம் உங்களை ஆசீர்வதிக்கிறது இல்லை. ஆமென். அவர் என்ன, உங்க பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, நீங்க என்ன கிழிச்சிங்க, என்ன கலட்டினீங்க, என்னத்தை சாதிச்சீங்க, என்னத்தை வெட்டினீங்க, அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணல, அவரு உங்களை ஆசீர்வதிக்கிறது இல்ல. நீங்க அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. If you go to God, he will definitely bless you. நீங்க அவரிடத்துல போனீங்கன்னா நிச்சயமா உங்களை சுகமாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நீங்க உங்களுக்கு பெருசா ஆண்டவரை பத்தி எல்லாம் தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு பெரிய விசுவாசம் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க இந்த மீட்டிங் வந்திருக்கீங்க பாத்தீங்களா, இதுவே ஒரு பெரிய விசுவாசம் தான். இன்னைக்கு நீங்க வந்ததே விசுவாசம் தாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, விசுவாசம் பத்தல பிரதர், விசுவாசம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். இல்ல, நீங்க வந்ததே விசுவாசம் தான். விசுவாசம் இருக்கிறதுனாலதான் வந்து இங்க உட்காந்து மீட்டிங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. அப்போனா ஆண்டவர் உங்களை சுகமாக்க போறான்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் புரியுது? இந்த வேலைக்கார மால்கஸ் இருக்கான் பாத்தீங்களா, இவன் இயேசுவை சந்திக்க வந்த காரணம் வேற. என்ன காரணத்துக்கு வந்தானா, ஆண்டவரை வந்து அரெஸ்ட் பண்ணணும் வந்தான். கடைசியில இயேசுவின் இடத்துல இருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். அதுதான் நான் சொல்றேன். ஆக்சிடென்ட் அப்படின்னு தற்சமயமா ஏதோ, அதாவது இந்த மழை பெஞ்சிச்சு பிரதர், அப்படியே போய் சர்ச்சுக்குள்ள ஒதுங்கினோம் பிரதர், மழை பெஞ்சிச்சு பிரதர், அப்படியே போயிட்டு ஒரு ஜப கூட்டத்துல போய் உட்கார்ந்தோம் பிரதர். இந்த மலைக்கு ஒதுங்கினா கூட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். எத்தனை பேர் புரியுதுங்க? எத்தனை பேர் புரியுது? நம்ம தான் வந்து 1008 கண்டிஷன் வச்சிருக்கோம், இதெல்லாம் பண்ணு, அதெல்லாம் பண்ணு, அப்போதான் ஆண்டவர் உனக்கு செய்வார். கிடையாது. நீங்க அவரிடத்துல போய் நின்னா போதும் அவர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். வேதத்துல அநேகர் வந்து இப்படிதான் ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. ஒண்ணுமே தெரியாது, இயேசுவை பற்றி கேள்விப்படுவாங்க, இயேசுனிடத்துல வருவாங்க, இயேசுனிடத்துல இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஆனா வேதத்தை நல்லா படித்து கற்று மனப்பாடம் பண்ணி, யார சொல்றேன், அந்த காலத்துல இந்த யூதர்கள், பரிசேயர், சதுசேயர்லாம், அவங்களுக்கு மோசையோட புஸ்தகம் நல்லா தெரியும், நியாயப்பிரமாணம் நல்லா தெரியும், பழைய ஏற்பாட்டுல என்ன கேட்டாலும் ஒழுங்கா நல்லா சொல்லுவானுங்க. தாவீது எத்தனை கல்லை தூக்கிட்டு போனாரு கோலியாத்தை அடிக்கிறதுக்கு, கரெக்டா சொல்லுவாங்க. எத்தனை கல் எடுத்தாரு, எந்த கல்லை எடுத்தாரு, எந்த சைஸ்ல எடுத்தாரு, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இயேசுவிடத்துல இருந்து ஒரு அற்புதத்தை கூட பெற்றுக்கொள்ளலாம் அவங்க. ஏனென்றால் அவர்களுக்கு இருந்தது வந்து விசுவாசம் கிடையாது, அவர்களுக்கு இருந்தது வெறும் வேதத்தை குறித்த ஒரு நேச்சுரல், அதாவது ஒரு சாதாரண ஒரு அறிவு தான் இருந்துச்சு. ஒரு நேச்சுரல் நாலேஜ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட்.
நமக்கு தேவை நேச்சுரல் நாலேஜ் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட் கிடையாது. we need a supernatural knowledge of word of God, which is Jesus Christ. ரியல் நாலேஜ் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட், ரியலா வேதத்தை அறிந்து கொள்வது என்னதென்றால் இயேசுவை அறிந்து கொள்வதுதான் வேதத்தை அறிந்து கொள்வது. ஆமென். knowing the word of God is knowing Jesus Christ. ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் மாம்சமாக நம்ம இடத்துல வந்தார். Hallelujah. The word of God became flesh and came and dwelt among us. தேவனுடைய வார்த்தை தான் மாம்சமாகி நம்ம இடத்துல வந்து வாசம் செய்தது. ஆமென். சோ இயேசுவை அறியறது தான் நீங்க ரியலாவே வந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்றீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. சோ எனக்கு ஒரு சாட்சி ஞாபகம் வருது. நான் ஜார்க்கண்டுக்கு ஊழியத்துக்கு போகும்பொழுது அங்க இருக்கிற ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 65-70 மிஷனரிகள் இருக்கிறாங்க. ஆமென். சோ எல்லாரும் அந்த ஃபவுண்டர் வந்து ஒரு தமிழ் மனுஷன் தான், இங்க தமிழ்நாட்டுல இருந்து போனவர் தான் ஃபவுண்டர். பட் அங்க இருக்கிற ஊழியர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா மிஷனரிஸ் எல்லாருமே அங்க இருக்கிற ஆட்கள், ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அங்க ஒரு மிஷனரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, நல்லா கவனிங்க. அவர் வந்து தீவிரமாக கிறிஸ்துவத்தை எதிர்க்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்த ஒரு மனுஷன். ஆர்கனைசேஷன் பேர்லாம் சொல்ல விரும்பல. ரொம்ப தீவிரமா கிறிஸ்துவத்தை எதிர்க்கிற ஒரு ஆர்கனைசேஷன் நார்த் இந்தியால. அதுல மெம்பரா இருந்து அதுல செயல்பட்டு கொண்டார், ஒரு ஆக்டிவிஸ்ட், அதுல அந்த பார்ட்டி ஆக்டிவிஸ்டா இருந்தவர். ஆனா அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, என்ன ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா, அவங்க அந்த மிஷினரியோட அம்மா, இது வந்து நான் சொல்றது எப்போன்னா, அவரு கிறிஸ்துவன் ஆகிறது முடியாது, அவர் வந்து அந்த ஆக்டிவிஸ்டா அந்த கிறிஸ்துவத்தை எதிர்க்கிற ஆர்கனைசேஷன்ல இருந்தாரு பாத்தீங்களா. அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து பிசாசு பிடிச்சிருந்துச்சு. ஸோ எங்கெங்கெல்லாம் போய் வந்து என்னமெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, போய் பூஜை பண்ணியிருக்கிறாரு, அதை இதை பண்ணியிருக்கிறாரு, ஏதாவது புனித ஸ்தலங்களுக்கு எல்லாம் போயிருக்கிறாரு, என்னமெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா என்ன நடக்கல, ஒரு விடுதலை நடக்கல. கடைசியில ஒரு இந்து சாமியார் அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பா நீ எல்லாத்துக்கும் போயிட்ட, எல்லாம் பார்த்துட்ட, எல்லாத்தையும் பண்ணிட்ட, புனித ஸ்தலம் எல்லாம் பொண்ணு நடக்கலையா, நீ என்ன பண்ணிப்போம், ஒரு பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கோ. ஐடியா கொடுத்தது யாரு? கர்த்தரை அறியாத ஒரு இந்து சாமியாரு கர்த்தரை பற்றி சுவிசேஷம் சொல்லியிருக்காரு. அதுதான் பாருங்க, சுவிசேஷம் போகணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாருன்னா எப்படினாலும் கொண்டு போயிடுவார். ஆண்டவருக்கு வந்து நம்ம வாய மூடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை இயேசு சொல்றல, நீ வாய மூடிட்டு இருந்தாலும் கல்லெல்லாம் கத்தும் ஏன்ட்டார். இஃப் யூ கீப் குவைட் the stones will start shouting. ஆமென். சோ ஒரு சாமியார் சொல்லியிருக்காரு, போய் ஒரு பாஸ்டர்ட்ட ஜெபம் பண்ணு. சோ அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒரு ஊழியர்கிட்ட வந்து ஜெபம் பண்ண வந்திருக்காரு. ஐயா, இந்த மாதிரி வந்து எங்க அம்மாக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் போகாத இடம் கிடையாது, ஏறாத கோயில் கிடையாது, குளம் கிடையாது, புண்ணிய ஸ்தலங்கள் கிடையாது, ஆனா ஒண்ணுமே நடக்கல அப்படின்ட்டு அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணி அந்த பிசாசை துரத்தி விட்டாரு. இப்போ எந்த மனுஷன் வந்து கிறிஸ்துவத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தாரோ, கிறிஸ்துவையே வந்து எதிர்த்து நின்னாரோ, அவர் அதே ஆர்கனைசேஷன், மிஷினரி ஆர்கனைசேஷன்ல ஒரு மிஷினரியா இருக்கிறாரு. இன்றைக்கும் மிஷினரியாக வட இந்தியால ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். பாருங்க, அன்னைக்கு இயேசு வந்து அவரோட பேக்ரவுண்ட பார்க்கவே இல்லை. நீ என்னை எதிர்த்து நிக்கிற, நீ என்னை எதிர்த்து நின்று நீ எப்படி என்கிட்ட ஜபத்துக்கு வரலாம், நான் உனக்கு சுகமாக்க மாட்டேன்னு சொன்னாரா? அந்த மனுஷன் வந்தாரு பாருங்க, அந்த மனுஷனுக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னு தெரியல, ஆனா அந்த மனுஷன் போனார் பாத்தீங்களா அந்த பாஸ்டர் கிட்ட, அதுதான் விசுவாசம். தட் இஸ் கால்டு ஃபெய்த். இதுதான் ஆண்டவர் தேடுறாருங்க, இதுதான் ஆண்டவர் தேடுறாரு. உனக்கு எவ்வளவு தெரியும், அதை தெரியும், இதை பண்ணும், நீ என்ன பண்ண, அதை பண்ண, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கவே இல்லை. என்னிடத்துல வந்தால் ஒருவனையும் நான் என்ன பண்ண மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன். என்னிடத்துல வருகிறவன் ஒருவனையும் நான் புறம்பே தள்ள மாட்டேன்றார். Hallelujah. He will not cast off anyone who comes to him. Hallelujah. Amen. பாருங்க, இதுதான் வந்து இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டியது அவசியம். Today I want you to do this. எப்படி நம்ம இயேசுவை பார்க்கிறது? How do I see Jesus today? எப்படி நான் இயேசுவை பார்க்கிறது? இயேசுவை என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல சொல்றாரு, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். இது எந்த இடத்துல வருதுன்னா, தோமா இடத்துல சொல்வார். தோமா வந்து பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து தொட்டு பார்த்தாதான் விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்லுவார்ல தோமா. ஆண்டவரை நான் தொட்டு பார்க்கணும், அவருடைய அந்த ஆணி பாய்ந்த கரங்கள்ல என்னுடைய கரத்தை வைத்து நான் என்ன பண்ணணும், தொட்டு பார்க்கணும் அப்படின்னா அப்பதான் நான் விசுவாசிப்பேன். அப்பதான் இயேசு என்ன சொல்லுவாருன்னா, பாருங்க, யோவான் 20வது அதிகாரத்தை போடுங்க, யோவான் 20:29 போடுங்க, யோவான் 20:29 போடுங்க. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். சோ ஆண்டவர் என்ன சொல்றார் தோமா கிட்ட, எப்பா நீ பார்த்ததுனாலதான் நீ விசுவாசிச்ச, ஆனா ஒரு சந்ததி வரப்போகிறது, a generation is going to come. அது என்ன பண்ண போகுது, அந்த சந்ததி காணாமல் விசுவாசிக்க போகுது. அது இது யாரை பற்றி பேசியிருக்கு தெரியுமா? உங்களை பத்தி தான் பேசியிருக்கு. This verse is talking about you. காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவங்க யாரு? நீங்க தான்.
இது வரைக்கும் நான் இயேசுவை பார்த்தது இல்ல. யாரா பார்த்திருக்கீங்களா? பார்த்திருந்தீங்கன்னா ரைட்டு. ஆனா நான் பார்த்தது இல்ல. ஏன்னா சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க, தரிசனத்துல நான் பார்த்தேன் பிரதர் அப்படின்ட்டு. ஆனா நான் பார்த்தது இல்ல. ஆனா இயேசு என்னோட தான் இருக்கிறாருன்றத நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் கண்ணால பார்த்தது இல்லைங்க. இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. நான் பார்த்ததெல்லாம் அந்த பிக்சர் தான். நமக்கு தெரிஞ்ச ஒரு பிக்சர் தான். இல்ல இயேசுன்னு ஒரு படத்தை காமிப்பாங்க. இப்படிதான் இருந்தாரு, நல்ல ஒரு லாங் ஹேர் வச்சிருந்தாரு, நல்ல பியர்டு வச்சிருந்தாரு, நல்ல ஒரு தாடி இருந்துச்சு அவருக்கு. இப்படிதான் இயேசு இருப்பாரு, பாக்குறதுக்கு நல்ல ஹேண்ட்ஸமா இருப்பாரு, நல்ல நல்ல ஒரு 6 அடிக்கு மேல நல்ல ஹைட்டா இருப்பாரு, நல்ல பாடி. ஏன் நல்ல பாடின்னு சொல்றேன்னா, நல்ல தச்சு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாருல்ல. வாஸ் அ கார்பெண்டர். சோ நல்ல ஆர்ம்ஸ் எல்லாம் நல்லா இருந்திருக்கும் அவருக்கு, நல்ல மசில்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் அவருக்கு. சோ இதுதான் நமக்கு தெரியும். ஆனா நேரா நம்ம பார்த்திருக்கோமா? பார்த்தது இல்ல. ஆனா உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, காணாமல் விசுவாசிக்கிறேன்னு பார்க்கிறோம். சோ காணாமல் எப்படி விசுவாசிக்கிறது? How do you believe something which you have not seen? இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இல்ல. How do you believe something which you have not seen? நல்லா கவனிங்க. வேத வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? வேத வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் என்றால் நீங்க வேத வார்த்தையில தான் பார்க்கணும். நீங்க இன்றைக்கு இயேசு அங்க இருப்பாரா, இயேசு இங்க இருப்பாரா, இஸ்ரேல்ல போய் நான் பார்க்கலாமா, இல்ல நான் போய் வேற எங்கேயாவது போய் பார்க்கலாமா? இப்போ சென்னையில சென்ட் தாமஸ் மவுண்ட்னு ஒரு மவுண்ட் இருக்குது. அங்கதான் அப்போஸ்தலர் தோமா கொல்லப்பட்டாரு. சோ அங்க போனா இயேசு நான் பார்க்கலாமா? என்ன தோமாவே அங்க வாழ்ந்தாரா? இயேசு கூட இருந்த ஒரு சீஷனே அங்க வாழ்ந்தாரா? அங்க போனா பார்க்கலாம். அப்படி கிடையாது. இன்றைக்கு இயேசுவை நீங்க எங்க பார்க்கலாம் என்றால் உங்களுடைய வேத புஸ்தகத்துல நீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசுவை நீங்க அதுல பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தினமும் இயேசுவை நான் இதுல தான் பார்க்கிறேன். டெய்லி ஐ see Jesus on the pages of the Bible. இந்த வேத புஸ்தகத்தை நான் படிக்க இயேசுவை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அநேக நேரம் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இந்த வேதத்துல இருக்கிற வார்த்தைகள் இவ்வளவு ரியலா இருக்குது. நிறைய புக்ஸ் நான் படிச்சிருக்கிறேங்க. இந்த வேத புஸ்தகம் மட்டும் நான் படிக்கல, நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். அதாவது நிறைய புக்ஸ்னா மற்ற புக்ஸங்களும் படிச்சிருக்கேன். செக்குலர் புக்ஸ் வாங்க பாத்தீங்களா, நான் கிறிஸ்டியன் புக்ஸ் கூட நான் படிச்சிருக்கிறேன். ஆனா அந்த புஸ்தகத்தை படிக்கும் பொழுது இல்லாத ஒரு உணர்வு வேதத்தை படிக்கும் பொழுது உண்டாகுது. எத்தனை பேர் புரியுது? அந்த புஸ்தகம்லாம் அது கூட பிரமாதமா எழுதுற புஸ்தகம்லாம் இருக்குதுல்ல. செக்குலர் புக்ஸ்லயே பயங்கரமான புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. டாப் செல்லிங், பெஸ்ட் செல்லிங் புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா அதை படிக்கும் பொழுது இல்லாத ஒரு உணர்வு இந்த வேதத்தை படிக்கும் பொழுது உண்டாகுது. ஏன் உண்டாகிறது என்றால், இந்த வேதம் நல்லா கவனிங்க. ஏன் இதை படிக்கும் பொழுது நீங்க இயேசுவை பார்க்கிறீர்கள் என்றால், இதை இதை எழுதினவரே இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. நீங்க இதை எழுதினவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. அவர் நம்மை உண்டாக்கின கர்த்தர். You see the author when you read his book. Amen. You see the author when you read his book. Hallelujah. So அதனாலதான் பாத்தீங்கன்னா இதை படிக்கும்போது நீங்க இயேசுவை பார்க்கிறீங்க. Amen. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? What you are going to see? இன்னைக்கு நம்ம சிலுவையை பார்க்க போறோம். Today we are going to see the cross. ஏன்னா சிலுவையை பார்க்கிறது மிக 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 அவசியமாக இருக்கிறது. வாங்க ஏசாயா 53 4 5 6 அந்த 3 வசனத்தை போடுங்க. ஏசாயா 53 4 5 6. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமென். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனான். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஹல்லேலூயா. ஆமென். அருமையான பகுதி. அந்த 4வது வசனத்துக்கு வந்துருங்க. 4வது வசனத்தை வச்சு அதை இது பண்ணி வைங்க. ஹல்லேலூயா. மெய்யாகவே சொல்லுங்க, மெய்யாகவே. ஆமென். மெய்யாகவே. ஏசாயா தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக இத ஒரு தரிசனமாக பார்க்கிறார். ஒரு தரிசனமாக ஆண்டவர் சிலுவையில என்ன நடக்க போகுது, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆன் தி கிராஸ், சிலுவையில எப்படிப்பட்ட ஒரு மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்த போறார். சிலுவை என்பதே ஒரு அவமானத்துக்குரிய ஒரு சின்னம். இன்னைக்கு சிலுவை நம்ம எப்படி பாக்குறோம்னா ஒரு ஸ்டைல் மாதிரி இருக்குல்ல. ஒரு கிறிஸ்டியன் எல்லா மதத்திற்கும் ஒரு அடையாளம் உண்டு. அது போல கிறிஸ்துவ மதத்திற்கும் ஒரு அடையாளம் உண்டு. அதுதான் சிலுவை. சோ ஒரு ஸ்டைல் கோஷன்ட் இருக்கு. ஒரு ரொம்ப ஒரு ஸ்டைலா ஒரு சிலுவை போடுறது அது தப்பு கிடையாது. இன்றைக்கு ஒரு ஒரு சிலுவையை ஒரு மனுஷன் போட்டானா அது பார்த்து நான்லாம் ஒரு இடத்துக்கு ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு மீட்டிங்கு போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே போட்டிருந்தாங்க, சிலுவை போட்டிருந்தாங்க. எல்லாம் நல்லா அழகழகா வித்தியாசமா போட்டிருந்தாங்க. ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒருத்தர்லாம் இவ்வளவு பெருசா போட்டிருந்தாரு. டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ், டிசைன்ஸ்,
வேற வேற மெட்டீரியல்ல செஞ்ச சிலுவை, அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு அதுவே ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆனா இயேசு இருந்த காலத்துல சிலுவை தான் அவமானத்தின் சின்னம். கிராஸ் இஸ் a symbol of curse. கிராஸ் இஸ் a symbol of shame. அவமானத்தின் சின்னமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து சாபத்தின் சின்னமாக இருந்துச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா கலாத்தியர் 3:13 போடுங்க, நல்லா கவனிங்க. கலாத்தியர் 3:13, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சோ கிறிஸ்து மரத்தில் தூக்கப்பட்டார். எந்த மரம்? சிலுவை என்ற மரத்தில் தூக்கப்பட்டார். மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று பழைய ஏற்பாட்டிலேயே எழுதியிருக்கு. எங்க வருதுன்னா பாத்தீங்கன்னா உபாகமம் புஸ்தகத்துல வந்து, வாங்க அந்த வசனத்தை காமிச்சிடும் உங்களுக்கு. உபாகமம் 21:22. கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாதாக. ஆமென். சோ பழைய ஏற்பாட்டுல மோசேயின் உடன்படிக்கையில ஒரு கட்டளை உண்டு. அது என்னன்னா, எவனாவது வந்து சாவுக்கு ஏதுவான பாவங்கள்னு நிறைய இருந்துச்சு. அதாவது வந்து சில பாவங்களுக்கு வந்து தண்டனை வந்து மரணம் தான். அவனை வந்து என்ன பண்ணும்? கொன்று போடும். சாவுக்கு ஏதுவான ஒரு பாவம் வந்து நீங்க முந்தின வசனங்கள்லாம் இதே உபாகமம் 21:18-21 படிச்சீங்கன்னா, படிக்க வேண்டாம், நீங்க போய் படிச்சு பாருங்க. ஒரு மகன் வந்து தன்னுடைய தகப்பன் தாயை கனம் பண்ணவில்லை, தகப்பன் தாயை வந்து அவன் எதிர்த்து நிக்கிறான், ரெபல். It doesn't listen to. 18வது வசனத்துல வருது, அது போடுங்க, அந்த வசனம் போடுங்க. 21:18 போடுங்க. இதெல்லாம் சாவுக்கு ஏதுவான பாவம். என்னன்னு பண்ண, தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமல் அவர்களால் தண்டிக்கப்படும், அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவன் இருந்தால் அவனை கொண்டு போய் என்ன பண்ணலாமா? கல்லடிச்சு கொண்டுடலாம். இது வந்து சாவுக்கு ஏதுவான பாவம். இன்றைக்கு நல்லா கவனிங்க, இன்றைக்கு நியாயப்பிரமாணத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தா இன்னைக்கு ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டோம் நம்ம. கரெக்டா? ஃபர்ஸ்ட் யார தெரியுமா கல் அடிச்சிருப்பாங்க? என்னதான் அடிச்சிருப்பாங்க? எப்பயோ அடிச்சு என்னெல்லாம் கொண்டு இருப்பாங்க. இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கே மாட்டலாம். எப்பயோ எங்க அப்பா என்ன பண்ணிருப்பாரு, கொண்டு போய் அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் தலைவர் எல்லாம் சேர்ந்து கல் அடிச்சிருப்பாங்க. எப்பயோ கிரண் பல்லாம் பரலோகத்துக்கு போயிருப்பாரு. தேங்க் காட் we are not under the law. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, நம்ம நியாயப்பிரமாணத்துக்குள்ள இல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே நம்ம கிடையாது. இப்படிப்பட்ட நிறைய வந்து பாவங்கள் இருந்துச்சு. அந்த பாவத்துக்கெல்லாம் மரணம். அது மாதிரி வேசித்தனம் செஞ்சால் அதுக்கு மரணம் உண்டு. இந்த மாதிரி சில பாவங்கள் இருந்துச்சு. கொலை செய்தால் அந்த மாதிரி பாவங்களுக்கு மரணம் உண்டு. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, மரத்துல தூக்கி அடிச்சுதான் என்ன பண்ணுவாங்க, கொலை செய்வாங்க. இது நியாயப்பிரமாணத்துக்குள்ளே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம மரத்துல தூக்கி அடிச்சவனை வந்து அந்த நாள் முடியறதுக்குள்ளே மரத்துல இருந்து அவர் என்ன பண்ணணும், இறக்கிடணும். இல்லை என்றால் அந்த தேசம் முழுவதும் என்ன ஆயிருமா, தீட்டாயிருமா. the whole land will be cursed அப்படின்னு எழுதி. அதனாலதான் நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில அடித்த பொழுது ஹிஸ்டரி, அதாவது வரலாறு என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷனை வந்து ரோமர்கள் வந்து சிலுவையில் அடிக்கும் பொழுது என்ன நடக்குமா, ஒரே நாள்ல எல்லாம் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, மரிக்க மாட்டார்கள். அதுவும் வந்து சில மணி நேரத்துல எல்லாம் யாரும் மறிக்க மாட்டாங்க. இயேசு வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் தான் தொங்கினார். அவர் he was on the cross only for 3 hours. ஒரு மனுஷனை சிலுவையில அடிச்சான்னா ஏன் அடிக்கிறாங்கன்னா, இட் இஸ் a painful slow death. ரொம்ப வலி மிகுந்த, ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப 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 டைம் எடுத்து அப்படியே துடித்து சாவான். அதுக்காக தான் சிலுவையில அடிக்கிறது ஒரு மனுஷன். அது ஒரு நாள்லாம் சாக மாட்டான், சில நாட்கள் ஆகுமா, more than 2 or 3 days கூட ஆகுமா. அந்த மாதிரி வந்து ஒரு பெயின்ஃபுல் ஸ்லோ டெத், ரொம்ப வலியும் இருக்கும், துடித்து பொறுமையா சாவான். அதுக்குதான் சிலுவையில் அடிக்கிறது. ஏன்னா அதை பார்த்து மற்றவர்கள் வந்து ரோமர்கள் மேல அவருக்கு ஒரு பயம் உண்டாகும். ஏன்னா ரோமர் தான் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் த வேர்ல்டு வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 1/3 அவங்க கையில இருந்துச்சு. சோ நிறைய ராஜ்யங்களை வந்து பிடித்து வைத்திருந்தாங்க. சோ இந்த மாதிரி சிலுவையில அடிச்சு தொங்க விடும் பொழுது அவங்களை பார்த்து பயப்படுவாங்க, ரோமர்களை பார்த்து. ஐயோ நம்மளும் ரோமர்களை எதிர்த்து அந்த மாதிரி சிலுவையில அடிச்சிருவாங்க. ஏன்னா சிலுவையில அடிக்கிற அந்த மரண தண்டனை இருக்கு பாத்தீங்களா, குரூசிபிக்ஷன் ஆன் த கிராஸ், சிலுவையில அடிக்கிற அந்த மரண தண்டனை வந்து ரோம பிரஜைகளுக்கு, அதாவது பை பர்த் ரோமனா இருந்திருப்பாங்க பாத்தீங்களா சில பேர்லாம், அவங்களுக்கு எல்லாம் அப்ளிகபிள் கிடையாது. அவர்கள் போய் மற்ற நாடுகளை பிடிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த நாட்டுல எவனாவது பிரச்சனை பண்ணாதான் அவனுக்கு தான் சிலுவை தண்டனை, ரோம பிரஜைகளுக்கு எல்லாம் கிடையாது. புரிஞ்சிருச்சுங்களா? ஆனா இயேசுவை ஏன் சிலுவையில் அடிச்சாங்கன்னா, அவர் ரோம பிரஜை கிடையாது, அவர் ஒரு யூதன். அவர் he is not a Roman, he is a Jew. அதனாலதான் அவர் சிலுவையில் அடிச்சாங்க. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு உங்களுக்கு?
சோ அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு தண்டனை. ஆனா இயேசு வந்து 3 மணி நேரம் தான் சிலுவையில தொங்கினார். ஏனென்றால் இந்த வார்த்தை நிறைவேறணும். என்ன வார்த்தை நிறைவேறணும்னா, சாயங்காலத்திற்குள்ளாக அவருடைய பிணம் வந்து இறக்கப்பட வேண்டும், அவர் சடலம் இறக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அந்த தேசமே என்ன ஆயிரும்? சாபமாயிடும். அந்த தேசத்திலே தீட்டு உண்டாயிரும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபத்தை சிலுவையில ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. சோ அவர் சிலுவையில தொங்கின பிரைமரி போக்கஸ் என்னன்னா, பாவத்தை ஏற்றுக்கொள்ளணும், பாவத்தின் விளைவாக வந்த சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளணும், பாவத்தின் விளைவாக வந்த வியாதி அவர் ஏற்றுக்கொள்ளணும், பாவத்தின் விளைவாக வந்த எல்லா தீமைகள், தரித்திரம், குறைவு, அண்ட் தி அல்டிமேட் எனிமி, எல்லா சத்துருக்களுக்கும் மேலான சத்துரு இது மரணம். அந்த கடைசி சத்ருவான மரணத்தை அவர் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான் சிலுவையில தொங்கி 3 மணி நேரம் மட்டும்தான் தொங்குனாரு. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சாயங்காலம் ஆறதுக்கு முன்பதாக என்ன பண்ணார்? தன்னுடைய ஜீவனை விட்டு அவருடைய சடலம் இறக்கப்பட்டது. எத்தனை பேர் புரியுது? எல்லாமே பாத்தீங்கன்னா கர்த்தர் சித்தத்தின்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. எதுவுமே கோஇன்சிடென்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லாமே வார்த்தை நிறைவேறும்படிதான் நடந்துச்சு. அதனாலதான் சொல்றேன், வேதத்தை படிச்சீங்கன்னா இயேசுவை பார்க்கலாம். இதை நான் எதுவுமே வந்து நான் கண்ணால பார்க்கல, ஆனா இதை படிக்கும் பொழுது என் கண் முன்னால அப்படியே அந்த படங்கள்லாம் ஓடுது. அப்படி லிட்டரலா சொல்றேன், அப்படியே எனக்கு படம்லாம் ஓடுது. எப்பெல்லாம் படிக்கிறோம்னா படம் ஓடும் எனக்கு கண் முன்னாடி. ஹல்லேலூயா, glory to God, amen. சோ வாங்க திரும்ப வாங்க ஏசாயா 53:4 போடுங்க டக்குன்னு. ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமென். இங்க 2 வார்த்தைகள் யூஸ் பண்ணிருக்காங்க, பாடுகள், துக்கங்கள். 53:4. பாருங்க, 2 வார்த்தைகள் யூஸ் பண்ணப்படுது. மெய்யாகவே. ஏன் மெய்யாகவே? ஒரு ஸ்ட்ரெஸ், ஷுவர்லி அப்படின்ற வார்த்தை. ஏன் மெய்யாகவே அப்படின்னா, அநேகர் இன்றைக்கு என்ன சொல்லி கொண்டிருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை சுகமாக்க மாட்டார். இது அநேகர் இன்றைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு பொய்யான ஒரு உபதேசம். நிறைய இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன். பெரிய பெரிய ஊழியங்கள்ல இதை பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இயேசு எல்லாரையும் என்ன பண்ண மாட்டாரு? சுகமாக்க மாட்டார். இயேசு வந்து சிலுவைக்கு போனதுக்கு காரணம், உன் பாவத்தை மன்னித்து உன்னை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு மட்டும்தான் அவர் சிலுவைக்கு போனாரு. இந்த பூலோகத்துல உனக்கு வியாதியில இருந்தனா உனக்கு சுகம் கொடுக்கறதுக்கோ, இந்த பூலோகத்துல நீ பெரிய பிரச்சனையில இருக்க, சாபத்துல இருந்தனா உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கோ அவர் இல்ல. அவர் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக தான் அவர் இயேசு வந்தாருங்கிறது தான் இன்றைக்கும் 95 more than 99% அதுதான் விசுவாசிட்டு இருக்காங்க, எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும் அப்படின்ட்டு. நான் சொல்றேன், கண்டிப்பா நீங்க பரலோகத்துக்கு போயிருவீங்க. அதுல எந்த பயமும் இருக்க வேண்டாம், எந்த சந்தேகமும் இருக்க வேண்டாம். ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் கண்டிப்பா நீங்க போயிருவீங்க. ஆனா நல்லா கவனிங்க, பரலோகத்துக்கு போறதுக்கு டைம் இருக்கணும். சோ பரலோகத்துக்கு போற வரைக்கும் வலி வியாதியில இருப்பீங்க. என்னங்க, எத்தனை பேர் புரியுது? பரலோகத்துக்கு கண்டிப்பா போயிருவீங்க, ஆனா பரலோகத்துக்கு உடனே போக போறீங்களா? இப்பவே போறோம் பிரதர், ட்ரெயின் ஃபிளைட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, மீட்டிங் முடிஞ்சோன்னா ஏற வேண்டியதுதான், போயிருவோம் பரலோகம். அப்படி யாரா இருக்கீங்களா? யாரா இருக்கீங்கன்னா சொல்லுங்க, மீட்டிங் சீக்கிரம் முடிச்சு உங்களை அனுப்பி விட்டுறேன். அப்படி யாரும் கிடையாது. சோ பரலோகத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? போறீங்க. ஆனா அதுக்கு இடைப்பட்ட கேப் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? பிறப்புக்கும் பரலோகத்துக்கு போறதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்ல நீங்க நல்லா வாழணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். இது தப்பாங்க? என்னங்க, இது தப்பா? தப்பு இல்லையா? சொல்லுங்க. இந்த வாழ போற பல வருடங்கள் இருக்கு பாத்தீங்களா? 100 120 எத்தனையோ வருடங்கள் இருக்கு பாத்தீங்களா? இது எப்படி வாழணுமா? நல்ல ஆரோக்கியமா வாழணும், சுகமா வாழணும், ஆண்டவருடைய சித்தத்தை நீங்க பூமியில செய்யணும், அவருடைய சித்தம் பரலோகத்துல நடப்பது போல பூமியில உங்கள் மூலமாக நடக்கணும். இதற்காக தான் இயேசு கல்வாரி சிலுவையில மரித்தார். ஆமென். அதனாலதான் ரொம்ப தெளிவா எழுதுறார் ஏசாயா, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நல்லா கவனிங்க, இங்க வந்து பாடுகள், துக்கங்கள் யூஸ் பண்ணிட்டாங்க. இங்கிலீஷ்ல வந்து கிரீஃப் அண்ட் சாரோன்னு யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க ஒரிஜினல் ஹீப்ரூ டெக்ஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா, ஏன்னா பழைய ஏற்பாடு வந்து எபிரேய மொழியில் எழுதப்பட்டுச்சு, ஹீப்ரூ லாங்குவேஜ் எழுதப்படுற ஒரிஜினல் ஹீப்ரூ டெக்ஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா, அந்த பாடுகள் அப்படின்ற அந்த வார்த்தை பாருங்க, ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல அது கரெக்டா இது போட்டிருக்காங்க. பாடுகள்ன்ற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் வந்து என்னன்னா, சிக்னஸ், வீக்னஸ், டிஸ்ட்ரெஸ். சிக்னஸ், பாடியில இருக்க சிக்னஸ். கோலே அப்படின்ற ஒரு எபிரேய மொழியை தான் யூஸ் பண்றாங்க. கோலே அப்படின்ற ஒரு எபிரேய மொழி, அதோட அர்த்தம் வந்து சிக்னஸ். அதே போல துக்கங்கள்னு வருது. துக்கம் அப்படின்னாலே உடனே நம்ம எப்படி நினைப்போம்னா, துக்கம்னா அது மனசை சார்ந்தது. கரெக்டா? துக்கம் என்னன்னா, இட் இஸ் an emotional thing. அது உணர்ச்சி, மனசை சார்ந்தது கிடையாது. துக்கங்கள்ன்ற வார்த்தை வந்து எபிரேய மொழியில வந்து மக்கோப் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அதோட அர்த்தம் வந்து வலி, பெயின்ஸ். இங்கிலீஷ்ல போட்டிருப்பாருங்க, பெயின்ஸ், வலி, வலி. சோ வியாதி இருக்கும் பொழுது வியாதியோட சேர்ந்து என்ன இருக்குமா? வலியும் இருக்கு. கரெக்டா? வியாதியில இருக்கிறோம், வலியிலும் இருப்பான். கரெக்டா? வியாதி இருக்கு பிரதர், ஆனா நிம்மதியா இருக்க. யாரா அப்படி இருக்கீங்களா?
யாரா அப்படி இருந்தீங்கன்னா கை தூக்குங்க. உங்களை நான் பார்க்க விரும்புறேன். நீங்க ஒரு ஸ்பெஷலான ஆளா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். வியாதி எல்லாம் இருக்கு, உடம்பெல்லாம் வியாதி இருக்கு, ஆனா ஒரு வழி நிம்மதியா இருக்கும் brother. ஒரு பிரச்சனை இல்லை brother. யாரா அப்படி இருந்தீங்கன்னா சொல்லுங்க, உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். அப்படி யாரும் கிடையாது. சோ வியாதி இருந்தீங்கன்னா வியாதி இருக்குன்னா கண்டிப்பா என்ன உண்டு? வலி உண்டு. அதனாலதான் இங்க எப்படி எழுதிருக்கா, மெய்யாகவே அவர் நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வலிகளை சுமந்தார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஏற்றுக்கொண்டார், சுமந்தார். நல்லா கவனிங்க, ஏற்றுக்கொண்டார், சுமந்தார். He has already carried your sickness. He has already borne your pains. ஆமென். ஏற்றுக்கொண்டார், சுமந்தார். ஏற்றுக்கொண்டார், சுமந்தார். ஏற்கனவே நடந்து விட்டது. எத்தனை பேருக்கு புரியுது? வியாதிக்கான சுகம், வலிக்கான சுகம், விடுதலை ஏற்கனவே சிலுவையில நடந்து விட்டது. சுகத்தை ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். இது 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 புரியறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருக்குது. அதனாலதான் சிலுவையை நோக்கி பார்க்கணும்ன்றது. நம்மளுக்கு என்ன பழகிருச்சுன்னா, ஆண்டவரே சுகம் கொடுங்க ஆண்டவரே நம்ம ஜெபம் பண்ணியே பழகிட்டோம். கிடையாது, சுகத்தை ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். நல்லா கவனிங்க, இன்னொரு வசனத்தை போடுற பாருங்க. 1 பேதுரு 2:24 போடுங்க. 1 பேதுரு 2:24. இந்த வசனத்துல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே, நல்லா கவனிங்க, பாவங்களுக்கு செத்து, என்கேஜேவில போடுங்க. கீழே வந்து இங்கிலீஷ்ல என்கேஜேவி போடுங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, இங்கிலீஷ்ல பாருங்க, who himself bore our sins. அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். எப்ப சுமந்தார்? 2026 வருஷத்துக்கு முன்பதாகவே சிலுவையிலே சுமந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும், சுமந்தார். சுமக்க போறார் கிடையாது, சுமந்தார். பாவங்களுக்கு செத்து நீதிக்கு இப்ப நம்ம பிழைத்திருக்கிறதுக்காக அவர் அப்பொழுதே நம்முடைய பாவங்களை சுமந்தார். அதை போட்டுட்டு கண்டினியூ பண்றாரு, பேதுரு எழுதுறாரு, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. தழும்புகளால் குணமானீர்கள். குணமாக போறோம் கிடையாது. எத்தனை பேர் புரியுது? there is a huge difference. இது ஹியூஜ் டிஃபரன்ஸ். இது வந்து நிறைய பேர் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. இல்ல, இது பயங்கரமான வித்தியாசம் இருக்குது. நீங்க ஜெபம் பண்றதுலே நல்லா கவனிங்க, விசுவாசத்துல ஜெபம் பண்றது ஒண்ணு, பயத்துல ஜெபம் பண்றது ஒண்ணு. வேதம் தெளிவா போட்டிருக்கு, விசுவாசத்தின் ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆனா நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்றது பயத்தினால ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு புரியுது? விசுவாசத்துல ஜெபம் பண்ணாதான் அது பிணியாளிக்கு ரட்சிப்பை கொடுக்குமா. The prayer of faith will heal the sick. எத்தனை பேர் புரியுதுங்க? புரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. புரியுதுங்களா? அந்த வசனத்தை போடுங்க. யாக்கோபு 5 வாங்க. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். எப்படிங்க போட்டிருக்கு? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். சோ வியாதி இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணணும்னு போட்டிருக்கு. ஆனா அந்த ஜெபம் எப்படி இருக்கணுமா? விசுவாசம் உள்ள ஜெபமாக இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்? விசுவாசம் உள்ள ஜெபம், பிரேயர் ஆஃப் ஃபெய்த். நல்லா புரிஞ்சுக்கணும், பிரேயர் ஆஃப் ஃபெய்த். ஹல்லேலூயா. ஆண்டவரே கொடுங்க ஆண்டவரே, மனம் இறங்கும் ஆண்டவரே, எப்படியாவது என்ன பாருங்க ஆண்டவரே, மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிக்காதீங்க ஆண்டவரே, மூஞ்சி இந்த பக்கம் திருப்புங்க ஆண்டவரே. எப்படியாவது ஆண்டவர் என்ன பண்ணிடணும், அழுது கன்வின்ஸ் பண்ணிடணும் நினைக்கிறது வந்து ஃபெய்த் பிரேயர் கிடையாது. பாதி நேரம் நம்ம அழுது ஜோம் பண்றது காரணம் பயத்து நிமித்தம் அழுகிறோம். கரெக்டா? நிறைய பேர் வந்து அழுது ஜோம் பண்றீங்க. அதுக்கு காரணம் வந்து விசுவாசம் கிடையாது. அதுக்கு காரணம் வந்து தேவனுடைய அன்புனால நெருக்கப்பட்டு, தேவனுடைய அன்புனால நீங்க ஏவப்பட்டு எல்லாம் அழல, பயத்தினால ஐயோ ஏதோ ஆயுதம் போல அழுது கிளம்பி பண்ண ஏதாவது ஆண்டவர் செய்வாரோன்னு அழுறீங்க. அது வேலைக்கு ஆகாது. சொல்லுங்க, அது வேலைக்கு ஆகாது. விசுவாசம் உள்ள ஜெபமே பிணியாளியை ரட்சிக்கும். சோ விசுவாசம் உள்ள ஜெபம்னா என்னதுன்னா, நீங்க நான் குணமானேன் என்ற அந்த அறிவு முதல்ல உங்களுக்கு உண்டானாதான் விசுவாசம் உள்ள ஜெபம் உண்டாகும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னா, நாலேஜ் அபவுட் வாட் காட் ஹஸ் டன் ஆன் த கிராஸ். சிலுவையில ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்து முடித்தார் என்ற அந்த அறிவு உண்டாகும். சோ மெய்யாகவே, திரும்ப வந்துருங்க, ஏசாயா 53:4, மெய்யாகவே அவர் என்னுடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வலிகளை சுமந்தார். ஆமேன். இதுதான் நடந்திருக்கு. ஏசாயா 53:4, மெய்யாகவே அவர் நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வலிகளை சுமந்தார். This is what has happened on the cross. இப்போ உங்க சரீரத்துல இருக்கிற வியாதி, உங்க சரீரத்துல இருக்கிற வலி எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துல 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே போயிடுச்சு. It is already on the body of Jesus 2000 years before.
இது கொஞ்சம் புரியறது கஷ்டமா இருக்கு, ஆனா இதுதான் சத்தியம். எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேருக்கு இது புரியுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா ஆல்ரெடி அங்க போயிடுச்சு. என்னங்க, கரெக்ட் தானங்க? இப்போ உங்க சரீரத்துல இருக்கிறது வந்து வியாதி பாக்குறீங்களா, சிம்டம்ஸ் பாக்குறீங்களா? சில வலிகள் இருக்கு, சில வேதனைகள் இருக்கு, என்னமோ இப்படி இருக்கு அப்படி இருக்குன்றீங்கல்ல, இது எல்லாமே அவருடைய சிலுவையில அவர் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இதே வசனத்தை தான் மத்தேயு எழுதுறார். மத்தேயு வந்து இயேசு வாழ்ந்த காலத்துல வாழ்ந்த ஒரு சீஷன். அவர் இயேசு மரித்து பரமேறின, உயிரோட எழும்பி பரமேறின பிறகு எழுதுறாரு. மத்தேயு புத்தகத்தில் எழுதுறாரு. மத்தேயு 8:16-17 போடுங்க. மத்தேயு 8:16-17 அந்த வசனத்தை படிங்க. அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளெல்லோரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பிசாசு பிடித்த அநேகரை இயேசுவிடத்துல கொண்டு வந்தார்களாம். அவர் தம்முடைய வார்த்தையினாலே அவர்களை சுகமாக்கினார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 16வது வசனம் போடுங்க. 16th verse. அநேகரை கொண்டு வராங்க. பிசாசு பிடித்தவர்கள், வியாதியில அநேகர் வரார்கள். எப்படி சுகமாக்கினாரா? தம்முடைய வார்த்தையினால. So what brings healing is the word of God. First point எழுதி வச்சுக்கோங்க. What brings healing to my body? எது என்னுடைய சரீரத்திற்கு சுகத்தை கொண்டு வருகிறது? எழுதிக்கோங்க, நோட்ஸ்ல எழுதுங்க. Word of God. எத்தனை பேர் புரியுது? Word of God. நான் அழுகிறதுனாலயோ, நான் கதறதுனாலயோ, நான் தரையில பொறல்றதுனாலயோ, புரியுதுங்களா? அது சுகத்தை கொண்டு வரதில்லை. இன்னொரு பாயிண்டையும் சொல்லிடுறேன், சரிங்களா? இந்த பாயிண்டையும் சொல்லிடுறேன். நீங்க ஃபாஸ்டிங் இருக்கிறதுனாலயும் நீங்க சுகமாகிறது இல்லை. நிறைய பேர் சண்டை கூட வரலாம், நீங்க வந்து டைரக்டா பேசுங்க, அதுக்கும் நான் பதில் கொடுக்குறேன். நீங்க ஃபாஸ்டிங் இருக்கிறதுனாலயும் சுகமாகிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? சுகத்திற்கான காரணம் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். ஹல்லேலூயா. வாங்க, நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 21வது வசனம் போடுங்க. 21 போடுங்க. என் மகனே, உங்ககிட்ட பார்த்து ஆண்டவர் பேசுறார். என் மகனே, என் மகளே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள், நல்லா கவனிங்க, அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும். நல்லா கவனிங்க. இங்க நீதிமொழிகள் எழுதுற ஆசிரியர் சாலமன், த வைஸ் கிங் சாலமன், ஞானவான் சாலமன் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய வார்த்தையை உன்னுடைய கண்களுக்கு முன்பதாக வை, தேவனுடைய வார்த்தையை உன்னுடைய இருதயத்துல வை. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு உன்னுடைய முழு அட்டென்ஷனையும் கொடு. அப்பொழுது அவைகளை கண்டுபிடிக்கிறவன், எவைகளை கண்டுபிடிக்கிறவன்? தேவனுடைய வார்த்தையை கண்டுபிடிக்கிறவன் ஜீவனையும் அது அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்குமா. இட் இஸ் லைஃப். சில ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல எப்படி எழுதியிருக்காங்கன்னா, தேர் லைஃப் அண்ட் மெடிசன் டு ஆல் தியர் ஃபிளஷ் அப்படின்னு எழுதியிருக்கு சில ஆங்கில டிரான்ஸ்லேஷன். அது ஜீவனும் மருந்தாகவும் இருக்குதான் உடலுக்கு எல்லாம். சோ உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க, மை ஹீலிங் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். ஆமென். அதனாலதான் பாருங்க, உங்க பேக்ரவுண்டு முக்கியம் இல்லைன்னு சொல்றேன். இப்ப புரியுதுங்களா? உங்க பேக்ரவுண்டு முக்கியம் இல்லைன்னு ஏன் நான் சொன்னேன்ட்டு. நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க எங்க இருந்து வந்தீங்க, அதெல்லாம் முக்கியமே கிடையாது. நான் அடிச்சு சொல்ல முடியும். நல்லது, பெரிய பெரிய சுகத்தெல்லாம் நான் பார்த்திருக்கேங்க, பெரிய பெரிய அற்புதத்தெல்லாம் பார்த்திருக்கேன். அதெல்லாம் யாருக்கு தெரியுமா நடந்திருக்கு? ரொம்ப சாதாரணமா இருப்பான், ஒழுங்கா சபைக்கு போயிருக்க மாட்டான், ஒழுங்கா பைபிள் படிச்சிருக்க மாட்டான், அவன் அசால்ட்டா ஹீலிங் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பான். நான் எவ்வளவு பார்த்திருக்கேன் தெரியுமா? அசால்ட்டா ஹீல் ஆயிடுவான். அவன் வருவான், விசுவாசத்தோட வருவான், உட்காருவான். ஏன்னா அவனுக்கு என்ன விசுவாசம்னா, வந்துட்டோம் இயேசு சுகமாக்கிறோம், வந்து உட்காருவான், தப்புன்னு சுகமாயிரும். எப்படி அந்த மனுஷன் போயிட்டு, நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஊழியக்காரரு போனாரு, பாஸ்டர்ட்ட போனாரு, ஜெபம் பண்ணாரு, பிசாசு ஓடிடுச்சு, அவ்வளவுதான். ஏன்னா அவரோட வார்த்தையை கண்டுபிடிக்கிறவனுக்கு அது எப்படி இருக்குதான்? ஜீவனாக இருக்கிறது, உடலுக்கெல்லாம் மருந்து. ஹல்லேலூயா. ஆமென். சோ ஹீலிங் கம்ஸ் ஃப்ரம் தி வேர்ட் ஆஃப் காட். நல்லா புரிஞ்சுக்கணும், உங்க சுகத்தை கொடுப்பது தேவ வார்த்தை மட்டும்தான். சோ தேவ வார்த்தையை தான் நீங்க மருந்தை போல உட்கொள்ள வேண்டும். ஆஸ் அ மெடிசன் யூ நீட் டு டேக் த வேர்ட் ஆஃப் காட். தேவ வார்த்தையை மருந்து போல எடுக்கணும். நீங்க மருந்து, நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மருந்து கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாருன்னா,
காலையில சாப்பிடுங்க, மதியானம் சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் ஒரு நாளைக்கு 20 மருந்து சாப்பிடுறேன், 25 மருந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா சாப்பிடுவாங்க. நான் பார்த்திருக்கேன். கரெக்டா வந்து ஒரு பாக்ஸ் வச்சுப்பாங்க. ஒரு ஒரு மெடிசன் பாக்ஸ் வச்சு கரெக்டா காலையில இது சாப்பிடணும், மதியானம் அது சாப்பிடணும். அவங்க சாப்பிடனாலும் வீட்டுல சாப்பிட்டியா பாய் பாய் அப்படின்னு மறட்டிட்டு இருப்பாங்க. ஆனா யாராவது வீட்டுல வந்து பைபிள் ஒழுங்கா படிச்சியா, காலையில படிச்சியா, மதியானம் படிச்சியா, நைட்டு படிச்சியா அப்படின்னு யாரும் கேட்கறோமா? ஏன்னா இதோட முக்கியத்துவத்தை நம்ம புரியாம போயிடுச்சு. பாருங்க, மருந்து சாப்பிட்டா சுகமாகுமா சுகமாகாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு கேரண்டி என்னால் தர முடியும். வேத வார்த்தையை மருந்தை போல நீங்க உட்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்க சுகமாவீர்கள். இது கேரண்டி. அது நடக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனா இது கண்டிப்பா நடக்கும். இஃப் யூ டேக் த வேர்ட் ஆஃப் காட் as medicine, definitely you will be healed. This is a guarantee which is given by the Spirit of God. இது நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அது உங்களுடைய உடலுக்கெல்லாம் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் மருந்தாகவும் இருக்கும். எத்தனை பேர் புரியுது? அதனாலதான் வந்து ஏசாயா ரொம்ப ஷூரா எழுதுறாரு, மெய்யாகவே ஷோர்லி அவர் நம்முடைய எல்லா வியாதிகளையும் ஏற்றுக்கொண்டார், அவர் நம்முடைய எல்லா வழிகளையும் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. பேதுரு எழுதுறாரு 1 பேதுரு 2:24, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் எழுதுறார். You are already healed. Healing is not going to manifest because of your prayers or crying or இது அதனால நடக்கல. Healing is going to manifest because of the word of God. நாம அழுகிறதுனாலே, கெஞ்சுறதுனாலே, குதிக்கிறதுனாலே, கதறதுனாலேயோ என்ன நடக்க போறது இல்ல, வியாதி சுகமாக போறது இல்ல. வியாதி சுகமாகிறதுக்கான காரணம் வந்து தேவனுடைய வார்த்தை. அப்போ நீங்க இதுக்குதான் நேரம் நிறைய செலவு செய்யணும். எத்தனை பேர் புரியுதுங்க? இதுக்குதான் நேரம் நிறைய செய்யணும். இதை உட்காந்து படிக்கிறதுக்கு தான் நேரம் நிறைய செலவு செய்யணும். எத்தனை பேர் புரியுது? How many are able to understand this? Hallelujah. நான் இந்த பாருங்க, ஆண்டவர் வந்து இஸ் நோ ரெஸ்பெக்டர் ஆஃப் பர்சன். நோ ரெஸ்பெக்டர்னா அவர் வந்து பச்சைபாதெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட யார் போனாலும் சுகம் கொடுப்பார். ஆனா போகணும், அது மட்டும் தான் நம்ம செய்யணும். யார் போனாலும் சுகத்தை கொடுக்குற ஒரே ஆண்டவர் நம்ம ஆண்டவர் தான். போகிறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. சுகத்தை கொடுக்கறது அவரோட வேலை. ஆனா போகாம நம்மளை தடுக்கிறதுக்கு 1008 காரணம் இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? நம்ம ஆண்டவர்கிட்ட போகாம நம்மளை தடுக்கிறதுக்கு 1008 காரணங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த காரணங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நான் ஆண்டவர்கிட்ட போய் சுகத்தை பெற்றுக்கொள்வேன்னு போயிட்டு முழு மூச்சோட நீங்க போனீங்கன்னா நிச்சயமா நீங்க என்ன அறிவீங்க? சுகமாயிருவீங்க. நான் ஒரு டெஸ்டிமோனி ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மீட்டிங்ல கூட சொல்லியிருக்கிறேன். ஒரு பாஸ்டர், அவர் அமெரிக்கா தேசத்துல வாழ்ந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்பதாக. ஏபி சிம்சன் அப்படின்னு ஒரு பாஸ்டர். அவர் பாத்தீங்கன்னா ஒரு பிரெஸ்பிடேரியன் சர்ச்னா அந்த ட்ரெடிஷனல் டினாமினேஷன் சர்ச்சஸ்ல ஒரு பாஸ்டர் வந்திருக்காரு. அப்ப அவருக்கு வந்து ஒரு 37 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 37 வயசுல அவருக்கு ஏதோ ஒரு இருதய நோய் வந்திருக்கு, ஒரு ஹார்ட் கண்டிஷன். இது நடந்து ஒரு 100 வருஷத்துக்கு மேல இருக்கும், 100 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். அவர் கொஞ்சம் நல்ல ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன். அவர் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணியிருக்காரு, நிறைய பேர் சுகம்லாம் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஒரு அந்த சுகத்தை பற்றின ஒரு விசுவாசம் உள்ள ஒரு நல்ல ஒரு பிரெஸ்பிட்டேரியன் பாஸ்டர் தான். அதனால ஒரு நல்ல ஒரு இது உண்டு, அவருக்கு விசுவாசம் உண்டு சுகத்தை குறித்துலாம். ஆனா அவருக்கு ஒரு இருதய நோய் வந்திருக்கு 37 வயசுல. அப்ப டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்களா, நீங்க பிழைக்க மாட்டீங்க, செத்துருவீங்கன்ட்டு. அப்போ அவருக்கு என்னன்னா, அவருக்கு ஒரு பெரிய இதாயிருச்சான், என்னடா இப்படி சொல்லிட்டாருன்னு. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, டாக்டர் சொன்னதை பெருசா எடுக்காம வேதத்தை எடுத்துட்டு போயிட்டாராம், கிளம்பிட்டாராம். வீட்டுல இருந்து கிளம்பிட்டு சொல்லிட்டாராம் அவர் மனைவி எல்லார்ட்டையும், குடும்பத்துல எல்லாம், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் வேதத்தை படிக்க போறேன். எனக்கு இருதய நோய் இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. சரி, எனக்கு இருதய நோய் இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. டாக்டரோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது? உன்னோட இருதயம் பாலா போயிடுச்சு, உன்னோட இருதயம் அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருதயம் இருக்கும், அதுக்கப்புறம் நீ மரித்து போறன்னு டாக்டரோட ரிப்போர்ட் சொல்லிருச்சு. ஆனா வேதம் என்ன சொல்றது? வாட் இஸ் காட் சேயிங்? வாட் இஸ் தி வேர்ட் ஆஃப் காட் சே? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அதை நான் போய் பார்க்க போறேன். ஏன்னா இதுதான் இந்த அறிக்கையோட மேன்மையானதுன்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்து கிளம்பிட்டு போயிட்டாராம். போய் உட்காந்து படிச்சாராம். பைபிள் ஃபுல்லா படிச்சுட்டு கடைசியில ஒரு 2 வாரத்துல he got the answer for that. 2 வாரம் உட்காந்து படிச்சிருக்காரு, தேடி இருக்காரு, சத்தியத்தை தேடி இருக்காரு. தேடினால் நீங்க என்ன பண்ணுவீங்களா? கண்டடைவீர்கள் என்று வசனம் சொல்லுதுல. தேடுறவனுக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவானா? கண்டுபிடிப்பானா. சோ தேடின போது அவருக்கு இந்த வசனம் தான் வந்திருக்கு. எந்த வசனம்? மத்தேயு 8:17 போடுங்க. மத்தேயு 8:17 இந்த வசனத்துலதான் ஆண்டவர் பேசியிருக்காரு. மத்தேயு 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. சோ ஆண்டவர் இந்த பதில தான் அவர் கொடுத்திருக்கிறார். அவர் தாமே, இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமாக அவரோட பேசியிருக்கிறார். இந்த வார்த்தை தான் அன்றைக்கு பாஸ்டர் ஏபி சிம்சனுக்கு மருந்தாக மாறிச்சு. This word became medicine for him. So இது ஆண்டவர் பேசிட்டார். இந்த ரேமா வார்த்தை ஒரு இடத்துல வந்துருச்சு.
அவர் வீட்டுக்கு வந்துட்டு அவர் மனைவிட்ட சொன்னாரா, ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, he himself took my infirmities and bore my sickness. அவர் தாமே என்னுடைய இந்த இருதய நோயை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய இருதய நோயும் பலவீனத்தையும் சுமந்தார் என்று ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவருடைய டைரியில எழுதினாராம். எழுதி வச்சுட்டு கிட்டத்தட்ட 80வது வயதுல இந்த சாட்சியை அவருடைய மேகசின்ல பப்ளிஷ் பண்றாரு. எப்போ நடந்துச்சு? 37வது வயதுல இருதய நோயில நீ மரித்து போவன்னு சொன்ன அந்த ஏபி சிம்சன் 80வது வயதுல என்ன பண்ணாராம்? இந்த சாட்சியை தன்னுடைய மேகசின், அவர் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணாரு, அதுல எழுதுறாராம். கிட்டத்தட்ட அதுக்கப்புறமும் சில ஆண்டுகள் நல்லா வாழ்ந்து மரித்து போன ஒரு மனுஷன், ஒரு பரிபூர்ண வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனுஷன். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் தாமே உங்களுடைய நோய்களை ஏற்றுக்கொண்டார், உங்கள் பலவீனங்களை சுமந்தார், ஆகையால் அவர் தழும்புலால் நீங்க சுகமா இருக்கிறீங்க. பிரேயர் ஆஃப் ஃபெய்த் அது என்னன்றதை பார்த்துருவோம். இந்த வசனம் தான். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரம். இது தெரியாம இந்த மெசேஜை முடிச்சோம்னா இது ஒரு அறகுறையா இருக்கும். அதாவது இதை நான் சொல்லியிருந்தேன் ஒரு 2 நிமிஷம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம், கடைசி அதிகாரம்ல இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, பின்பு அவர்களை 16th verse 17 போடுங்க. ஓகே. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். these signs shall follow those who believe. இது உங்களுக்காக எழுதப்பட்டது. நீங்க தான் விசுவாசிகள். நீங்க எல்லாருமே விசுவாசிக்கிறதுனாலதான் இன்றைக்கு இந்த கூடுகையில இருக்கிறீங்க. நீங்க எல்லாருமே விசுவாசிக்கிறதுனாலதான் நீங்க கிறிஸ்துவர்களா இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கனாலே நீங்க விசுவாசிகளா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சோ உங்களுக்கு உண்டான அடையாளம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். சோ உங்க மூலமா நடக்கும் அடையாளம். எத்தனை பேருக்கு புரியுது? உங்க மூலமா இந்த காரியம்லாம் நடக்குமா? இது ஒரு ப்ராஃபட் மூலமா நடக்கும் பிரதர், அப்போஸ்தலர் மூலமா நடக்கும் பிரதர், தேவ ஊழியர் மூலமா நடக்கும் பிரதர், இன்டர்நேஷனல் ஊழியக்காரர் மூலமா நடக்கும் பிரதர் கிடையாது. உங்க மூலமா நடக்கும் அடையாளம். these signs shall follow those who believe. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். உங்க மூலமா என்ன அடையாளம் நடக்குமா? முதல் அடையாளமே என்னதான்? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். ஹல்லேலூயா. சோ இப்ப பிசாச துரத்துற வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த வல்லமை இருக்கு. பிசாசு துரத்துறதுக்கு ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியர்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்களே பிசாசை துரத்தலாம். அப்ப நீங்க கேட்கலாம், அப்புறம் ஏன் பிரதர் ஸ்பெஷலா அதுக்குன்னு சில பேர் இருக்காங்கன்னா, சில நேரம் நீங்க உங்க வேலையை செய்யாததுனால ஆண்டவர் வேற யாராவது வச்சு வேலையை செய்யணும்ல. என்னங்க, யாராவது வச்சு செய்யணும் இல்லைங்க. இப்ப வீட்டுல சமைக்க மாட்டீங்க, சோறு வேணும். அப்ப ஹோட்டல், அதுதான் ஹோட்டல் வச்சிருக்கிறான். சரி, நீ சமைக்க மாட்டே, ஏன்டே வாங்கி சாப்பிடு வந்துன்றான். கரெக்டா இல்லையா? இப்ப நீங்க எல்லாரும் வீட்டுல சமைச்சு சாப்பிட்டா ஹோட்டல்லாம் மூடிட்டு போயிடுவான். அவன் ஹோட்டல் வச்சிருக்கிறான். நீங்க போய் அவன்கிட்ட போய் நீ ஏன் ஹோட்டல் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கிற ஏரியா பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். எப்போ போனாலும் கியூல நிப்பாங்க, எப்போ போனாலும் கியூ நிக்கும். எனக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, வெஜிடேரியனுக்கே இவ்வளவு கியூ நிக்குதுன்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குது. அது ஏன்னு தெரியல. நான் வெஜிடேரியன்னால எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்போ அந்த சைட்ல போகும்போதுலாம் வைஃப்ட சொல்லுவேன்க்கா, என்னமா அது இவ்வளவு கியூ நிக்குதுன்ட்டு. அப்போ அது எதை காண்பிக்குது என்றால், அநேகர் வீட்டுல என்ன பண்ணல, செய்ய வேண்டிய வேலையை செய்யாததுனால அங்க கியூ நிக்குது. சோ அவனை போய் நீங்க குற்றம் சொல்ல முடியாது. நீ ஏன் வச்சிருக்க ஹோட்டலு அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் நீ சமைச்சா நான் ஏன் வைக்க போறேன்னு அவன் சொல்லுவான். அது போலதான் நீங்க போய் அப்புறம் ஏன் பிரதர் நீங்க ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்றீங்க, அப்புறம் ஏன் பிரதர் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றீங்க, அப்புறம் ஏன் பிரதர் தீர்க்கதரிசனம் சொல்றீங்கன்னா, சில நேரம் நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம்ல, அது மாதிரி சில பேர் என்ன பண்றாங்க, இந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணாதனால இந்த மாதிரி ஊழியக்காரங்களை வச்சு ஆண்டவர் வேலை செய்யறாரு. ஆனா இதுதான் ஆண்டவர் சித்தமான்னு கேட்டா கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த மாதிரி ஸ்பெஷல் ஊழியக்காரரை கொண்டு வரணும், அவர் தான் ஓட்டுவாரு பேய, அவர் தான் சுகமாக்குன்றது கிடையாது. நீங்க எல்லாரும் செய்யணும். அதனாலதான் இயேசு சொல்றார் சீஷர்கள்ட்ட, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். புரியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன பண்ணுவீங்களா? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? பிசாசை துரத்துற பாயிண்ட் தான். யூஸ்வலா பிசாசை துரத்துறதுதான் கடைசியில வச்சிருப்பாங்க. நல்ல ஊழியத்துல முதிர்ச்சியா இருக்காரு பிரதர், அவர் தான் நல்லா பிசாசு ஓட்டுவார். அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிசாசு துரத்துறது. ஏன்னா பிசாசு துரத்துறது தான் ஈஸி. சொல்லுங்க, பிசாசை துரத்துறது தான் ஈஸி. ஏன்னா போனா போயிருவான். ஏன்னா நீங்க யாரோட நாமத்தினால போறீங்க? இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை துரத்துறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய நாமத்தினால இல்ல, உங்களுடைய பலத்தினால இல்ல, உங்களுடைய பராக்கிரத்தினால இல்ல, உங்களுடைய வாழ்க்கையினால கிடையாது. ஏதோ உங்களால எதுவுமே நடக்கலைங்க. இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அடுத்தது, நவமான பாஷையை பேசுவார்கள். அதை சொன்ன பாத்தீங்களா? எல்லா ரசிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களும் அந்நிய பாஷை பேசணும். அதான் போட்டிருக்கு, நவமான பாஷைகளை பேசுவார்கள். சோ அந்நிய பாஷையில பேசுவது மிக 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 நல்லது.
சொல்லுங்க. அந்நிய பாஷை பேசுவது மிக மிக நல்லது, மிக மிக அவசியமாகவும் இருக்கிறது. ஆமென். அடுத்த வசனம் போடுங்க, 18 போடுங்க, குயிக்கா போடுங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள். அடுத்த வசனம், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சர்ப்பங்கள் சாவுக்கு ஏதுவான யாவும் அப்படின்னு என்னன்னா, உலகத்துல இருக்கிற தீமையான காரியங்கள் எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. அதுதான் அதுக்கு அர்த்தம். எத்தனை பேர் புரியுது? உலகத்துல 1000 வியாதி இருக்கலாம், இந்த கொரோனா வந்துச்சு, அது மாதிரி 1000 வியாதி இருக்குது. ஆனா அது எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது, உங்களை தொட முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முடியாது. அதுதான் சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாவற்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வாங்க, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். சோ வியாதியஸ்தரை சுகமாக்கணும்னா முதல் காரியம் என்ன பண்ணுமா? போய் கைய வைக்கணும். சொல்லுங்க, கைய வைக்கணும். ஹல்லேலூயா. கைய வச்சீங்கன்னா சுகமாயிருவீங்க. ஆமென். கைய வச்சீங்கன்னா சுகமாயிருவீங்க. சோ இப்ப கைய வைக்காம இருக்கிறது தான் பிரச்சனையா. ஏன் கைய வைக்க மாட்டோம்னா, இந்த சத்தியம் தெரியாததுனாலதான் கைய வைக்க மாட்டோம். இந்த சத்தியம் நமக்கு புரியல. வியாதியஸ்தர் மேல் கையை வைங்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். சோ இப்ப என் மினிஸ்ட்ரியில நான் எப்படி ஹீலிங் நடக்குது? போய் கையை வைக்கிறேன், கையை வச்சுட்டு என்ன சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க? இயேசுவின் நாமத்துல இந்த வியாதி வெளியே போ. என்ன வியாதினாலும் அந்த வியாதி பேரை சொல்லுவேன். இப்ப கேன்சர்னு வச்சுக்கோங்க, இயேசுவின் நாமத்துல கேன்சர் வெளியே போ. இப்போ ஹார்ட் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க, இயேசுவின் நாமத்துல ஹார்ட் ப்ராப்ளம் வெளியே போ. என்ன வியாதியோ அதை பேரை சொல்லி வெளியே போன்னு சொல்லணும். இதுதான் இயேசுவின் நாமத்துல நீங்க கட்டளையிடணும். இதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் கையை வச்சு இயேசுவின் நாமத்தை நீங்க யூஸ் பண்ணும். பேதுரு அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 3வது அதிகாரத்துல அந்த சப்பானிய எழுப்புறாரு. அப்ப பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 3க்கு வந்துருங்க, டக்குன்னு வாங்க. அப்போஸ்தலர் 3, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை. அப்போஸ்தலர் 3:3 போடுங்க. பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளது உனக்கு தருகிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, அடுத்தது பாருங்க, என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஹல்லேலூயா. ஆமென். என்னிடம் உள்ளதை நான் உனக்கு கொடுக்கிறேன். உங்க எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரே காரியம் என்னது? நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரே காரியம் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கிறதுனால நமக்குள்ள இயேசுவின் நாமம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? யூ ஹேவ் த நேம் ஆஃப் ஜீசஸ். யூ ஹேவ் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. எனக்கு இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ வியாதியஸ்தர்கள் மேல கைவைகள், மார்க் 16:17, வியாதியஸ்தர் மேல் கைவைகள், அப்பொழுது சுகமாகும். இப்ப நீங்களே வியாதியில இருக்கீங்களா? உங்க மேல கை வச்சுக்கோங்க. எல்லாரும் உங்க மேல கையை வைங்க. யாரெல்லாம் வியாதியில இருக்கீங்களோ கை வைங்க. மேரி ரெஜினா ஆன்டி போட்டிருக்கீங்க, சிஸ்டர் வசந்தா உங்க மேல கையை வைங்க. உங்க கைகளை உங்க மேல வைங்க. ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார், உங்க சரீரத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சோ வியாதியில இருக்கீங்களா? எல்லாரும் உங்க மேல கை வைங்க. சொல்லுங்க, இப்போ இயேசுவின் நாமத்துல எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல நான் வருகிறேன். லார்ட், ஐ கம் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. என்னுடைய பலத்தினால கிடையாது ஆண்டவரே, என்னுடைய பராக்கிரமத்தினால கிடையாது, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையினால கிடையாது, என்னுடைய பக்தியினால கிடையாது, என்னுடைய சக்தியினால கிடையாது. இயேசுவின் நாமத்துல நான் வருகிறேன் ஆண்டவரே. எல்லாம் வாயில திறந்து சொல்லணும், இயேசுவின் நாமத்துல வருகிறேன் ஆண்டவரே. இப்பொழுதே இந்த வியாதி வெளியே போ. அந்த வியாதி பேரை சொல்லி வெளியே துரத்துங்க. கேன்சர் வெளியே போ, ஓரல் கேன்சர் வெளியே போ இயேசுவின் நாமத்துல. இப்பொழுதே கட்டளையிடுகிறேன், ஓரல் கேன்சர் வெளியே போ. ஹார்ட் ப்ராப்ளம் வெளியே போ இயேசுவின் நாமத்துல. கிட்னி ப்ராப்ளம் வெளியே போ இயேசுவின் நாமத்துல. In the name of Jesus I declare. Hallelujah. In the name of Jesus. இயேசுவின் நாமம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதமாக இருக்கிறது. The name of Jesus is the weapon that is given to destroy the works of the enemy. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆயுதங்க. அதை வச்சுதான் நீங்க பிசாசின் கிரியைகள் எல்லாத்தையும் நீங்க அழித்து போடலாம். ஹல்லேலூயா. எல்லாம் கையில வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல. எவ்வளவு நேரம் சொல்லணும் பிரதர்? வியாதி போற வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கும். சில பேர் சொல்லுவீங்க, ஒரு தடவை சொன்ன, 2 தடவை சொன்ன, பெருசா மாற்றம் தெரியல. மாற்றத்தை பார்க்கிற வரைக்கும் சொல்லணும். இதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். ஹல்லேலூயா. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போடுங்க. மார்க் 11:23 போடுங்க, டக்குன்னு போடுங்க. மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி. எவனாகிலும், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து எவனாகிலும் தான். இவனாகிலும் அவனாகிலும் கிடையாது. எவனாகிலும், இவனாகிலும், இந்த பாஸ்டர் ஆகிலும், இந்த ப்ராஃபட் ஆகிலும், இந்த ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட் ஆகிலும், இந்த வரம் பெற்ற தேவதாசர் ஆகிலும்,
கிடையாது. எவனாகிலும் சொல்லுங்க, எவனாகிலும். அந்த எவனாகிலும்ல நீங்களும் இருக்கீங்க. அந்த எவனாகில யார் இருக்கிறீங்க? நீங்க இருக்கிறீங்க. எவனாகிலும் இந்த மலை, என்ன மலை? இந்த வியாதி என்ற மலை. ஒரு ஒரு பெரிய வியாதி மலை போல நிக்குதா? அந்த வியாதி என்ற மலையை பார்த்து என்ன சொல்லணும்? பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ நீங்க சொன்னது நடக்கும் என்பதை நீங்க விசுவாசித்தால் நீங்க சொன்னது அப்படியே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோ எப்படி பிரதர் நான் சந்தேகப்படாம விசுவாசிக்கிறது? இது நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா இதுல போட்டிருக்கல, தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். எப்படி சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறது? சோ சந்தேகம் எப்படி வெளியே போகும்? தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வரும் பொழுது சந்தேகம் வெளியே போகும். சந்தேகம்னா என்னது? அவிசுவாசம். அதுதான் சந்தேகம். டவுட்டு, அன்பிலீஃப், சந்தேகம், அவிசுவாசம், பயம், இதெல்லாம் எப்படி வெளியே போகும்? தேவனுடைய வார்த்தை உள்ள வரும்பொழுது வெளியே போகும். அதனாலதான் தேவனுடைய வார்த்தையை நீங்க படிக்க வேண்டியது அவசியம். இந்த மெசேஜ் ஸ்டார்டிங்ல தானே சொன்னேன், இயேசுவை வார்த்தையில பாருங்க. See Jesus in the word of God. ஆமென். சோ இயேசுவை நீங்க வார்த்தையில பார்க்க இயேசுவோடைய இந்த வார்த்தைகளை நீங்க படிக்க படிக்க உங்களுக்குள்ள இருக்க சந்தேகம் எல்லாம் வெளியே போயிடும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? All kind of doubts and unbelief will leave you. இப்ப புரியுதுங்களா? அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், உங்க சுகத்தம் உங்களுடைய சுகம் உங்களுடைய சுக வாழ்வு தேவனுடைய வார்த்தையில இருந்தாலும் வரும், வேற எங்கிருந்து வர முடியாது. Your healing and well-being comes only from the word of God. சோ இது உள்ள போச்சுன்னா சந்தேகம் வெளியே போயிடும். அப்போ உங்க இருதயத்துல பயமும் சந்தேகமும் அவிசுவாசமும் இருக்காது. நீங்க சொன்னபடி அப்படியே ஆகும் என்பதை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ எல்லாரும் உங்க மேல கையை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல எல்லா வியாதி வெளியே போ. கை வச்சு சொல்லுங்க, எல்லா கைகளை வைத்து சொல்லுங்க. எல்லாரும் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, அது கேன்சரா இருந்தாலும் சரி, நீங்க சொன்னா அது கேட்கும். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எல்லா வியாதியும் ஒரே வியாதி தான். கேன்சரும் ஆண்டவருக்கு ஒரே மாதிரி தான் பாக்குறாரு, தலைவலியும் ஒரே மாதிரி தான் பாக்குறாரு. நம்ம தான் வேற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் பிரச்சனை. இப்பொழுதே கை வச்சு சொல்லுங்க, ஹல்லேலூயா, எல்லா வியாதியும் வெளியே போ, இயேசுவின் நாமத்துல வெளியே போ. வெளியே போ. பலவீனமா வெளியே போ. எல்லா கேன்சரும் வெளியே போ. எல்லா தலைவலிகளும் வெளியே போ. பிரெயின்ல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சரியாகட்டும் இயேசுவின் நாமத்துல. உங்களுக்கு என்ன உங்க சரீரத்துல நீங்க பார்க்க விரும்புறீங்களோ அதை வாயினால பேசுங்க. என்னுடைய கால்கள் 2 கால்களும் பலப்படணும்னா அதை சொல்லுங்க, என் 2 கால்களும் பலப்படணும் இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க. ஹல்லேலூயா, glory to God, glory to God, hallelujah, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா, glory to God. கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம். சோ உங்களுக்கு முன்பதாக கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்க வேண்டிய வழிகளை வைத்திருக்கிறோம். சோ நீங்க யூபிஐ மூலமாக கொடுக்க வேண்டும் என்றால் நீங்க ஸ்கேன் பண்ணி யூபிஐ மூலமாக கூகுள் பே, போன்பே, பேடிஎம் இந்த வழிகள் மூலமாக நீங்க கொடுக்கலாம். ஸோ டைரக்டா பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமா கொடுக்கணும்னா நீங்க இந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கலாம். கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021120158423 IFSC கோட் ICIC 0000212. அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனத்துல, உன்னுடைய எல்லா விளைச்சலினாலும் முதல் பலனாலும் கர்த்தரை நீ கனம் பண்ணு, அப்பொழுது உன்னுடைய பண்டசாலைகள் பூரணமாக நிரம்பி இருக்கும், உன்னுடைய ஆலைகள்ல புதிய திராட்சரசம் புரண்டோடும். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களுடைய பண்டசாலைகள், பேங்க் அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் எல்லாம் பூரணமாக நிரம்பி இருக்கும் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய ஆலைகள்ல புதிய திராட்சரசம் உண்டாகும், புதிய வரவுகள் உண்டாகும், புதிய இன்கம்ஸ் உண்டாகும் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. ஆமென். சோ கொடுக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்துல நீங்க கொடுக்கிறது மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுறீங்க. நல்லா கவனிங்க, கொடுக்கிறது கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கனப்படுறீங்க. கொடுக்கிறது மூலமாக உங்களோட விசுவாசத்தை நீங்க வெளிக்காட்டுறீங்க. How do you show your faith on God? By giving. நீங்க எப்போ கர்த்தர் மேல விசுவாசம் இருக்குது அப்படின்றத நீங்க வெளிக்காட்டுறீங்க நீங்க கொடுக்கிறது மூலமாக. ஏன்னா நீங்க கொடுக்கும்போது என்ன சொல்றீங்க? ஆண்டவரே, நான் உங்களை நம்பி நான் கொடுக்கிறேன், உங்கள் மேல விசுவாசத்தை வைத்து நான் கொடுக்கிறேன். ஆமென். So giving is an act of faith. கொடுக்கிறது என்பது விசுவாசத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். So கொடுக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியம் மென்மேலும் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பரப்பதற்கு ஆண்டவர் உங்கள் மூலமாக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். என் தேவன் உங்களுடைய குறைவுகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசு மூலமாக சந்திப்பார் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க கொடுத்துட்ட பிறகு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல. உங்களுக்கு நான் ஒரு வேர்ட் ஆஃப் பிளெஸிங் அனுப்பி விடுவேன். ஆமென்.